இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அதாவது கதாநாயகர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, சட்டசபையோட கதாநாயகர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சபாநாயகரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் பாராட்டப்படுது. குறிப்பாக ஒரு சபாநாயகர் அப்படின்னாவே பொதுவாக எல்லா ஆட்சி காலங்களையும் நம்ம பார்க்கும்போது அவங்க ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஃபேவராக செயல்படுறத தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நான் இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக நிறைய விஷயங்களை யுனிக்காக செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, மாண்புமிகுன்னு அங்கேருந்து அமைச்சர்கள் அடிக்கடி சொல்கிறதாகட்டும், இங்கேருந்து இவர் அமருங்கன்னு சொல்கிறதாகட்டும், அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அது ரொம்ப சுறுசுறுப்பாக அடுத்தடுத்து நகர்வுகள் போய்கிட்டே இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இல்லாமல், அதுவும் குறிப்பாக மூத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. அதை சொல்லியே அவங்க அந்த கண்டித்த விதம் அப்படிங்கிறது தான் அவர் உண்மையிலே நடுநிலையாக தான் செயல்படுறார் அப்படிங்கிறத தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, நீங்களே இப்படி அவங்கள பார்த்து பேசலாமா? எல்லாருமே அவையில் எந்திரிச்சு உறுப்பினர்கள் பேசும்போது, அமைச்சர்கள் பேசும்போது சபாநாயகர் அவர்களை பார்த்து தான் பேசணும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொன்னால் கூட சபாநாயகர் அவர்களை பார்த்து தான் சொல்லணுங்கிறது விதி. ஆனால் ஒரு இமோஷ்னலில் மோஸ்ட்லி அதை தாவேக்கால இருக்கவங்களும் சரி, அதுக்கப்புறம் திமுகவில் இருக்கவங்களும் சரி, அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஸோ அதை ஒவ்வொரு டைமும் அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக திமுகவோட பெர்ஃபார்மன்ஸ் இன் சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது எப்போவுமே அவங்க சொல்கிறது அனுபவம் வாய்ந்த கட்சிகள், நாங்கள் திராவிட கட்சிகள் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு சட்டமன்றம் ஃபுல் லைவ் வரும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமெடியாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்டான பதிலை தாவேகா கொடுக்குற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக திமுக தரப்புலேருந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சீனியர் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஆனாலுமே அந்த சைடில் நிறைய பல்பு தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ ரொம்ப திணறாங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்க வெளிநடப்பு கூட செய்யலை அப்படின்னு பார்க்கும்போது, அது வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா ஏற்கனவே அவங்க முன்னாடியே நிறைய விஷயங்களில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே வெளியில் ஓடிட்டாங்க, இதுக்காக மக்கள் உங்களை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அதுக்காக மேபி அவங்க ஃபுல்லாக நம்ம சட்டமன்றத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஸோ ஃபுல்லாகவே சட்டமன்றத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தாவேகா தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த பதிலடிகளுக்கு ஈக்குவலண்ட்டாக திமுகவால் பதில் சொல்ல முடியல, இல்லைனா அவங்களுக்கு எதிராக கேள்வியை எழுப்ப முடியல அப்படிங்கிறது தான். ஸோ தாவேகா அமைச்சர்கள் ரொம்ப பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி டெய்லியுமே பேசிட்டே இருக்காங்க. அடுத்ததாக சட்டப்பேரவை தொடங்கும் போது எப்போவுமே எல்லாருடைய கவனமும் முதலமைச்சர் அவர்கள் அந்த வணக்கம் வைக்கிறதே இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்குது. அப்போ முதலமைச்சர் அவர்களுடைய வணக்கத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள காணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா, அந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு அங்கே உறுதிமொழியெல்லாம் வாசித்தாங்க. பிரசிடென்சி காலேஜில் நடந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட அதில் அங்கே போய் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கும் போது நிறைய பேர் அதுலேயும் விஜய் ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க விஜய் அவர்கள் கிராஸ் பண்ணி போகும்போது, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம்லாம் ரொம்ப இமோஷ்னலாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா அழுதாங்க அப்படின்னலாம் அவங்க சொல்லும்போது, அப்போ எவ்வளோ இமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய கல்லூரி, நான் படித்த கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஈரோடு, அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதில் எங்களோட பிரின்சிபல் சார், ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமை மிகுந்த ஒரு தருணமாக எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதலமைச்சர் அவர்கள் ஓகே அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போவுமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் கவனிக்கப்படும். அந்த மாதிரி இன்றைக்கி தொழில்துறை அமைச்சர் அவர்கள்
பேசும்போது தலை அசைச்சதாகட்டும், அது மாதிரி நிறைய இன்னைக்கும் வந்து க்யூட் ரியாக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் திரு ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து இந்த ஆட்சி வந்து வந்ததுலேருந்து அந்த பட்ஜெட்டில் வந்து எந்த ஒரு புதுசாக ஒரு திட்டத்தையுமே காணோம். அப்போ வந்து இந்த தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆட்சி என்ன வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எதுவுமே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மகளிர் உரிமை தொகையாகட்டும், சிலிண்டர் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லை. அதாவது எல்லா பஸ்லேயும் ஃப்ரீன்னு சொன்னீங்க. எந்த ஒரு அறிவிப்புமே வந்து பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதாவது ஏமாற்றமான ஒரு பட்ஜெட். எதுக்காக இப்படி ஏமாத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பதில் சொல்லும்போது, நீங்கள் வந்து இடம் மாறிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து அவங்க சார்பாக பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவையில் வந்து ஒரு சிரிப்பலை இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பதிலுக்கு சொல்லும்போது நீங்களும் தான் இடம் மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களை வந்து குறிப்பிடும்போது அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் வந்து அம்மா அவர்களுடைய படத்தை தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசி காரசாரமாக வந்து விவாதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவையில் ரொம்ப ஃபோக்கஸ் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அதிமுகவில் வந்து என்னன்னா இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு. அதாவது எப்படி ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு அப்புறமும் வந்து மாறி மாறி வந்து ஒரே சத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக அவங்க வந்து குதிரை பேரத்தை பற்றி பேசினாங்க. அதாவது தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்தி அதிமுகவோட எம்எல்ஏக்களெல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான். இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பதில் சொல்லும்போது, நீங்கள் வந்து உங்களோட கொள்கையிலேருந்தே சேஞ்ச் ஆகிட்டீங்க, அதனால எல்லாரும் தாவேகாவை நோக்கி வந்தாங்க, நாங்கள் குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு இந்த சைடும் அந்த சைடும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வருவாய் பற்றாக்குறையை சரி செய்வதற்கான எந்த ஒரு திட்டத்தையுமே காணோம். எப்படி வருவாயை பெருக்குவது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு திட்டமுமே இல்லை. ஏற்கனவே வந்து நிதி நிலைமை வந்து இவ்வளோ சீரில்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதையுமே வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்போ வந்து என்னென்னா குறிப்பாக வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. பேருந்துகள் பற்றி பேசும்போது விஜய் அவர்கள் வந்து அதாவது குக்கிராமங்களுக்கும் வந்து பேருந்து வசதி வந்து ஏற்படுத்தி தரணும், அந்த கனெக்ஷன்ஸை வந்து குக்கிராமங்களுக்கு இடையிலையும் அந்த போக்குவரத்து வசதியை வந்து நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எல்லா பஸ்லேயுமே வந்து ஏசி ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஎம் அவர்களோட இந்த திங்கிங்கே நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா எல்லா பஸ்ஸஸ்லேயும் ஏசி ஃபெசிலிட்டி வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து ரொம்ப தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவர் அதை குறிப்பிடும்போது இபிஎஸ் அவர்கள் அதுக்கு மறுப்பு என்ன சொன்னாங்கன்னா, நிதி நிலைமை சீராகவே இல்லை. நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் வந்து 16,000 சம்திங் பேருந்துகள் வந்து புதுசாக வாங்கினோம். ஆனால் எங்களுக்கு அப்புறம் வந்த திமுக ஆட்சி காலத்திலே வந்து வெறும் 7,000 பேருந்துகள் தான் வாங்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவ்வளோ பேருந்துகளில் பழைய பேருந்துகளே வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்து இருக்கும்போது நிதி நிலைமை சரியாகவே இல்லை அப்படிங்கும்போது எப்படி எல்லா பஸ்லேயும் ஏசியை வந்து பொருத்த முடியும்? இது வந்து முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த அரசு அதை வந்து செயல்படுத்துகிறாங்களா, அதில் வந்து வெற்றி அடைகிறாங்களா அப்படின்ட்டு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் நீட்டு தேர்வு அது வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஏகமனதாக எல்லாராலையும் வரவேற்கப்பட்டு அது வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் பிஜேபியில் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, போஜராஜன், அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த பிஜேபி வந்து இந்த தமிழ்நாட்டில் எடுபடவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா எல்லாருமே வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து விலக்கு வேணும், அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் மட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இல்லை, நீட்டு தேர்வுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸில் நிறைய காசு வாங்குறாங்கன்னு சொல்லி வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்து அதாவது ஏழை மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக வந்து கோச்சிங் சென்டர்ஸை வந்து ஏற்படுத்தி அவங்கள வந்து எக்யூப்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். ஸோ மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது நீட்டு தேர்வு இருக்கக்கூடாது, அதில் வந்து
சொன்ன மாதிரி அதில் நிறைய குளறுபடிகள் இருக்கும்போது அது எப்படி ஒரு ஒரு ஃபேர் நீட்டாகவே இல்லை, ஃபேர் எக்ஸாமாகவே இல்லை அப்படிங்கும்போது அது ஒழிக்கப்படணுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரலாக இருக்குது. ஆனால் அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, ஈவன் வந்து பிஜேபியோட டோன் அப்படியே இருக்குது, நீட்டு தேர்வு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் எஃப்சிஆர்ஏக்கு கூட அவர் வந்து எதிர்ப்பு தான் வந்து தெரிவித்தார். அது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்துக்கும் எதிர்ப்பு தான் தெரிவித்தார். இதுலேருந்தே தெரியுது பிஜேபி வந்து தமிழ்நாட்டோட அந்த வேவ் லென்த்துக்கு ஒத்தே வராது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சு வெளியில் போயிட்டார். ஸோ இந்த நீட்டு தேர்வுக்கான அந்த சிறப்பு தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய இமோஷ்னலான மொமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தாவேகா தரப்புலேருந்து சிஎம் அவர்கள் வந்து அனிதா அவர்கள் இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த இமோஷ்னல் கனெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு நிகழ்வே போதும் சிஎம் அவர்களோட ஸ்டாண்ட் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டது. ஸோ இப்படி வந்து இன்னைக்கு சட்டமன்றம் வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுகவும் வந்து அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்கும் போது தாவேகாவும் தீர்மானம் நிறைவேற்றுது. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ரிப்ளிகேட் ஆகும், எந்த அளவுக்கு வந்து இதனால் வந்து யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அறங்காவலர்களை வந்து தேர்வு செய்யக்கூடிய குழு அதில் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள். அதாவது அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர், அதுலேயும் குறிப்பாக பிகில் படம் அதுக்கப்புறம் கோட் படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது அதனால தான் தாவேகா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எதிர்ப்புகள் வந்து எழும்பியிருக்கு. ஏற்கனவே வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரை நியமிக்கும் போதே வந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் எதிர்ப்புகள் வந்திருந்துச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்குது. என்ன விளக்கம் அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே நிறைய கோவில்களுக்கு வந்து திருப்பணிகள் நிறைய செஞ்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்கப்பா, அதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு இது ஓகேவான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக தான் தோணுது.